பாவ மன்னிப்பு தௌபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற அனைத்து மஹல்லாவின் நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக உரை தந்த ஆலிம்களே, சமூக சேவையாளர்களே, பெரியோர்களே, இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே, என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் இனியலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் இந்த விழாவில் பேச பயின்ற தலைப்பு தௌபா, பாவமன்னிப்பு. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ்வின் படைப்புகளை 4 வகையில் பிரிக்கலாம். 1. நன்மை மட்டும் செய்யும் மாணவர்கள். 2. பாவம் மட்டும் செய்யும் ஷைத்தான்கள். 3. நன்மையும் பாவமும் செய்யும் மனிதர்கள். 4. நன்மை பாவம் இரண்டையும் செய்ய தெரியாத உயிரினங்கள். இதில் 3ஆவதாக இருக்கிற நமக்கு அல்லாஹ் தஆலா பலகீனத்தையும் கொடுத்திருக்கிறான், புத்திசாலித்தனத்தையும் கொடுத்திருக்கிறான். நம்மிடம் இருக்கிற பலகீனத்தால் நாம் பாவம் செய்து விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் வழங்கியிருக்கிற புத்திசாலித்தனத்தால் அந்த பாவத்திற்கு பரிகாரத்தை பெற வேண்டும். அவ்வாறு பெற்றுவிட்டால் அல்லாஹ்வின் அன்பை பெற்றுவிடலாம். ஆனால் இன்று நம்ம எத்தனை பாவங்கள் நினைத்து வருந்துகிறோம், கவலைப்படுகிறோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடுகிறோம் என்று யோசிக்க கடமைப்படுகிறோம். உண்மையிலே எவன் தன் பலகீனத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடுகிறானோ அவன் தான் புத்திசாலியா இருக்க முடியும். எவன் தன் நிலையை உணராமல் பாவத்திலே மூழ்கி கிடக்கிறானோ அவனை விட அறிவில்லாதவன் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. செய்த பாவங்களுக்காக வருந்தி பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடம் மீளுதல் என்பது அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற நினைக்கிற நல்லோர்களின் பண்பு. ஈர்களிலும் வெற்றி பெற துடிப்பவர்களின் பண்பு. அகிலத்தாய் படைத்த அந்த அல்லாஹ்வின் அன்பை பெற்ற நம் முன்னோர்களான நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தியீன்கள், சாலிஹீன்கள் அனைவரும் அல்லாஹ்வின் அன்பு எனும் கோட்டைக்குள் நுழைவதற்காக பயன்படுத்திய திறவுக்குள் இந்த பாவமன்னிப்பு தான். அவர்கள் புத்திசாலித்தனத்தால் மிக உயர்ந்த பண்பான பாவமன்னிப்பு தேடுதலை கையில் எடுத்த காரணத்தால் வெற்றி பெற்றார்கள். எனவே நாம் ஈர்களிலும் வெற்றியாளர்களாக திகழ வேண்டும் என்றால் பாவமன்னிப்பு தேடுதல் என்ற உன்னதமான ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். முஹ்மீன்களே, நீங்கள் அனைவரும் பாவமன்னிப்பு தேடி அல்லாஹ்வின் அளவில் விழுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக இறைவன் திருமறையில் வாக்களிக்கிறான். என்னிடம் பாவமன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களது பாவங்களை மன்னிக்கிறேன், உங்களுக்கு மழையை இறக்குகிறேன், பொருள் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் வழங்குகிறேன், தோட்டங்களையும் தருகிறேன், நதிகளையும் ஏற்படுத்துகிறேன் என்று இறைவன் நூஹ் அத்தியாயத்தில் கூறுவதிலிருந்து பாவமன்னிப்பு தேடுவதின் சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆள் நடமாட்டம் இல்லாத உதவிக்கு இல்லாத காட்டு வனாந்தர பாதையில் தொலைந்து போன வாகனத்தையும் உணவுப் பொருட்களையும் திரும்ப பெற்றுக் கொண்டவன் எந்த அளவுக்கு ஆனந்த வெள்ளத்தில் மிதப்பானோ, மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பானோ, அதை விட அதிகமாக பாவமன்னிப்பு தேடுகிற நம்மை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக கர்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் அதிகமாக பாவமன்னிப்பு தேடுவோம், அல்லாஹ்வின் அன்பை பெறுவோம். அல்லாஹ் நம் அத்தனை பாவங்களையும் மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.